பழைய சைக்கிள், கிழிஞ்ச சட்டை, ஊரே பிச்சைக்காரன்னு கேலி பண்ண இந்த மனுஷனோட பேங்க் அக்கௌண்ட்ல இந்த தொகை எவ்வளவு தெரியுமா? 17 கோடி ரூபாய். இவன் யாரு? இவ்வளோ பணம் இவனுக்கு எப்படி வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆள் பேசவே மாட்டாரு, யாரையும் நிமிர்ந்து கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. ஆனா இவரோட பேங்க் பேலன்ஸை பார்த்தா உங்க மூளையே சுத்தமாயிடும். ஏதோ ஒரு ஆடம்பர பணக்காரோட கதை இல்ல, ஒரு மௌன கோடீஸ்வரனுடைய கதை. கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இந்த கதையோட முடிவுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த ஊரில் வாழ்ந்து வர்றவங்க தான் முருகேசன். காலையில் எழுந்து பழைய சைக்கிள் கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு அமைதியாக வீட்டுக்கு வந்துடுவார். யார்கிட்டையும் பேச மாட்டார், சிரிக்க மாட்டார். அவருடைய செருப்புலாம் தேஞ்சு போயிருக்கும், உடம்பு கிழிஞ்சு போயிருக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே மௌன மனுஷன், உம்னா மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க. சில இளைஞர்கள் வந்து அவரை பிச்சைக்காரன் அப்படின்னு முகத்துக்கு நேராகவே கேலி பண்ணாங்க. ஆனால் முருகேசன் ஒரு வார்த்தை கூட பதில் பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக போயிடுவார். ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு பேங்க் மேனேஜர் வந்து புதுசாக வராரு. முருகேசனுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சி போயிட்டாரு. காரணம், அந்த அக்கௌண்ட்டில் இருந்த அமௌண்ட் வந்து 17 கோடி ரூபாய். ஒரு சாதாரண கிராமத்தில் பழைய சைக்கிளில் திரியிற ஒரு மனுஷ கணக்கில் 17 கோடியா? அந்த வேலை செஞ்ச கவிதா அப்படிங்கிற பெண்ணுக்கு பயங்கர பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளவு பணம் வச்சிருக்கிற ஒருத்தர் ஏன் இப்படி வாழணும்? அவருடைய கடந்த கால உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கவிதாவுக்கு ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கவிதா வந்து தைரியமா முருகேசனோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறா. முருகேசன் அவளை அமைதியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. வெளியே பால் அடைஞ்சு காணப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் அடுக்கி வைக்கக்கூடிய புக்ஸு, ஓல்டு வாட்சஸு, டேபிள் மேலே நிறைய டைரிலாம் இருந்தது. கவிதா அதை பற்றி கேட்டதுமே முருகேசன் வந்து ஒரு வருஷம் மௌனத்தை வந்து அப்போதான் முதல் முறையாக உடைச்சி பேச ஆரம்பிக்கிறாரு. இது என் வாழ்க்கைன்னு முருகேசன் சொல்ல ஆரம்பிச்சாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழை விவசாய குடும்பம், மழை இல்லாததுனால பயிர் அழிஞ்சு போய் கடன் தொல்லையால அவருடைய அப்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அப்பா முருகேசனுக்கு வயசு 16 தான் அப்போ இருந்தது. அம்மாவையும் 2 தங்கச்சிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கட்டாயமும் முருகேசனுடைய தோள் மேலே வந்து விழுந்தது. அந்த வழி அவரை சென்னைக்கு கூட்டிட்டு போச்சு. பகல் முழுக்க சின்ன கடையில் வேலை, நைட்டு முழுக்க படிப்பு. 1 ரூபா கூட வீணா செலவழிக்காம பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நிலம், தங்கம் அப்படின்னு சொல்லி பங்குச்சந்தையில எப்படி முதலீடு செய்யறது தெளிவாக கத்துக்கிட்டாரு. யார்கிட்டையும் பேசாம இருந்ததே அவருடைய முழு கவனத்தையும் உழைப்புல செலுத்த உதவியா இருந்துச்சு. 20 வருஷம் கடுமையா உழைச்சாரு. முதலீடுகள் பல மடங்கு பெருகுச்சு. கோடீஸ்வரன் ஆனாரு. ஆனா அவர் மீண்டும் கிராமத்துக்கு வந்து அதே பழைய ஓட்டு வீட்டையே வாழ ஆரம்பிச்சாரு. கவிதா, ஏன் பணத்தை வெளிக்காட்டாம எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டதுக்கு முருகேசன் சொன்னாரு, பணத்தை காட்டினா சுத்தி வரவங்க நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்களா இல்ல பணத்தை மேல பாசம் வச்சிருக்காங்களான்னு தெரியாம போயிடும். ஆடம்பரம் இல்லாம மௌனமா இருக்கிறது தான் என்னோட நிம்மதிக்கு பாதுகாப்புன்னு சொன்னாரு. முருகேசன் தன்னோட பணத்தை ஆடம்பரத்துக்கு பயன்படுத்தாம ரகசியமா ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்காரு. 100கணக்கான ஏழை மாணவர்களுடைய படிப்பு செலவுக்கு முழுசா அவர் ஏத்துக்கிட்டாரு. ஊர்ல அவரை கேலி செஞ்ச இளைஞர்களுக்கும் அந்த உதவி போய் சேர்ந்துருக்குது. அப்பதான் உண்மை தெரிஞ்சது, தங்களுடைய படிப்புக்கு வந்து உதவி பண்ணதே இந்த மௌன மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு முருகேசன் கிட்ட எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. முருகேசன் முதல் முறையா சிரிச்சுட்டே அவங்கள மன்னிச்சிட்டாரு. ஒரு மனுஷனோட வெளி தோற்றத்தையோ மௌனத்தையோ அல்லது பழசான உடையோ வச்சு அவங்கள யாரையும் எடை போடக்கூடாது. உண்மையான பணக்காரன் காசு பணத்தை காட்டுறதுல இல்லை, அவருக்கு அமைதியா உதவக்கூடிய நற்குணத்துல தான் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி உண்மையான வாழ்க்கை கதைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.